சிலம்பு செல்வத்தை செவிமெடுக்கின்ற செந்தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வகுப்பு தொடங்குவதற்கு முன்னால ஒரு செய்தி நான் சொல்ல வேண்டும். ஒரு மகிழ்ச்சியான அந்த செய்தி. நான் சென்ற வகுப்புல சொல்லிக் கொண்டிருக்கிற போது இந்த சங்கராபரணத்தை அடகு வைத்தவருடைய பெயரை தவறா சொல்லிட்டேன். ராமசுப்புன்னு அப்படி இல்லை, அது நரசையர் என்றும், அதே போல அந்த அடகு வாங்கியவர் கபிஸ்தலத்து மூப்பனார் பரம்பரையை சேர்ந்த ராமபத்திர மூப்பனார் என்பதுதான் சரி, ராமப்பைய மூப்பனார் இல்லை என்று ஒரு சகோதரி அவர்கள் எடுத்து காட்டியிருந்தார்கள். அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சிருந்தேன். சில சமயங்களில் இப்படி சில பிழைகள் நேரும், அதை நாம திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த வகையில் அந்த பழையதும் புதியதுங்கிற நூலில் ஓவிய சாமிநாதையர் தான் இந்த வரலாற்றை எழுதியிருக்கிறார். பின்னால ஒருவர் எழுதியிருக்கிறார். அந்த செய்தியை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஆகவே நரசையர் என்பவர் அவ்வாறு பாடுகின்ற போது சங்கராபரணம் அடகு இருக்கிறது என்று சொன்னார். பிறகு அடகு பெற்றதாக சொன்னவர் ராமபத்திர மூப்பனார். இது ஒரு திருத்தத்திற்காக உள்ள செய்தி. அடுத்தபடியாக இப்போது நாம இந்த 2 அடிகளை எண்ணி எண்ணி நான் உள்ளம் ரொம்ப உருகுவது. ஏனென்றால் அடிப்படை அரங்கேற்றுக்காதைக்கு இந்த 2 அடிகள் தான் அடிப்படை. ஈரேழ் தொடுத்த செம்முறை கேள்வி, ஈரேழ் தொடுத்த செம்முறை கேள்வியின் ஓரேழ் பாலை நிறுத்தல் வேண்டி. பாலை என்றால் இந்த இடத்துல பண் என்று பொருள். ஆரலை கள்வர் படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கும் மருவின் பாலை. இது புறநாற்றுப்படையில் வரக்கூடிய 2 அடி. ஆரலை கள்வர்கள் நிற்பார்கள். விளைவில்லாத நிலத்திலே வாழக்கூடிய அவர்கள் ஏதாவது வன்முறை செயலில் ஈடுபட்டாவது பொருள் ஈட்ட வேண்டும் என்று கருதி வழி செல்வோரை மறித்து நிறுத்தி தன்னுடைய கூறிய அம்பால் அவர்களை துளைத்து விடுவதாக கூறி அவர்களுடைய மடியிலே இருக்கிற பொருளை வவுவது வழக்கம். அவ்வாறு செய்கிற போது அவங்க என்ன செய்வாங்களாம், இந்த யாழ்ப்பாணர்கள் அங்கிருந்து யாழோடு போகிறார்கள். முதுகிற சுமந்த அந்த யாழோடு செல்லுகின்ற போது அவர்களை வழி மறுத்து நிறுத்தி பொருளை கொண்டா அப்படின்னு கேட்கும் போது அவர்கள் அழுவதே கூட ஒரு பண்போடு இருக்கிறது. ஐயோ அப்படின்னு சுரங்கூட்டி அழுகுறான். ஏன்னா அவனுக்கு இயல்பு அது. அப்ப உடனே நீ பாடுவியா, எங்க பாடு பார்ப்போம் அப்படின்னு ஒண்ணு யாழிசைத்து பாட பாட என்ன ஆயிட்டுன்னு கேட்டா, இந்த கள்வருடைய உள்ளம் உருகி தங்களுடைய கொலை செயலை கைவிட்டு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு அனுப்புறானா. இது புறநாற்றுப்படையில வருகிற செய்தி. ஆரலை கள்வர் படைவிட அருளின் மாறுதலை, அருளுக்கு மாறான மர உணர்வை பெயர்க்கின்ற பாலை. பாலைன்னா பண்ணு. பாலை இங்க நிலம் இல்லை, பாலை என்பது பண். அத இந்த இடத்துல ஈரேழ் தொடுத்த செம்முறை கேள்வி. அது என்ன 14 என்றால் 7 பாலை, அதாவது 7 பண். என்னென்ன பாலையெல்லாம் நல்ல தமிழ்ல இருந்தத அறக்கேடாக எல்லாம் அழித்து விட்டார். அறக்கேடாக இவற்றையெல்லாம் பெயர் மாற்றி உருமாற்றி செய்துவிட்டார். ஐரோப்பாவில் கும்பராசிக்கோன்னு ஒரு இனம் இருந்துதான். அவங்க என்ன செய்வாங்களாம், பிறந்த சிறு குழந்தைகளை கடத்தி கொண்டு போய் அவருடைய கை காலெல்லாம் முறுக்கி வளைச்சி ஊனமாக்கி அவர்களை கொண்டு பல இடங்கள்ல நிறுத்தி பிச்சை எடுக்க வைத்து அதை கொண்டு பிழைப்பார்களாம். அந்த பெற்றவர்களுக்கே கூட அந்த பார்த்தா தெரியாதான் இது நம்ம பிள்ளைன்னு, அந்த அளவுக்கு உருமாற்றி விடுவார்கள். அதுபோல நம்முடைய தமிழ் பண், தமிழ் இசை, நற்றமிழ், இயற்றமிழ் எல்லாம் உருமாற்றப்பட்டு விட்டன. பல வகையில இவ்வாறு உருமாற்றம் செய்யப்பட்டு விட்டன. வேறு வேறு மொழி சிந்தனைக்காரர்கள் இங்கு வந்து உள்ளர புகுந்து இவற்றுடைய உருவம்லாம் மாற்றி இருக்கிறார்கள். நான் 1-2 எடுத்துக்காட்டுகளை இங்கு காட்டுவேன். அந்த ஓரேழ் பாலை என்பது என்ன? 7 பாலை, 7 பண் என்பது எவை என்றால் செம்பாலை, படுமலைப்பாலை, செவ்வழிப்பாலை, அரும்பாலை, கோடிப்பாலை, விளரிப்பாலை, மேற்செம்பாலை. இந்த 7 தான்
5 நிலத்திற்கும் உரிய 5 பண்கள், அதற்கு பிறகு கூடுதலாக 2 ஆக 7 பண்கள் அடிப்படை பண்கள். அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, நம்ம நிலத்துக்கு ஒரு பண்ணாக, நிலத்துக்கு ஒரு யாழாக நாம் வைத்திருந்தோம். செம்பாலை பண் என்பது முல்லை நிலத்துக்குரியது. அதுதான் மங்களப்பண் என்று இளங்கோ எழுதுகிறார். செம்பாலை பண் என்பது மங்களப்பண். அது இன்னைக்கு அதுக்கு பேர் என்னன்னா முல்லைப்பண் என்று நாம சொல்லிக் கொண்டிருந்தோம். ஹரிகாம்போதி அப்படின்னு அது பேர் மாத்திட்டான். முல்லைப்பண்ணுக்கு பேர் ஹரிகாம்போதி. அதை நான் ஒரு இடத்துல சரி புரியணுமேங்கிறதுக்காக ஹரி காம்போதின்னு எழுதுனேன். உடனே அந்த ஆள் சண்டைக்கு வந்துட்டாருன்ட்டார். ஹரி காம்போதின்னு எழுதுறத நீ எப்படி நீ ஹரி காம்போதின்னு எழுதலாம்? ஆக தமிழ் முறைப்படி மாற்றி எழுதுவது கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நிலை. அதனால்தான் நான் அண்ணாமலை அரசர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார் என்பதை விட தமிழிசை இயக்கத்தை உண்டாக்குனார் அவர் தான். அதனால நான் அவரை போற்றி வழிபடுவது வழக்கம். பன்னார்தமடை படுகுடி எடுப்பியோன் அண்ணாமலை அப்படின்னு அவர் பாராட்டுவார். தமிழிசை மறைந்து கொண்டிருந்த காலத்துல அண்ணாமலை அரசர் மன்றம் நிறுவி தூய தமிழில் பாடக்கூடிய தமிழிசை பாடக்கூடியவர்களை அழைத்து பாடச் செய்து பெருமைப்படுத்தினார். அதனால செம்பாலை என்பது முல்லை பண், நம்முடைய முல்லை நிலத்துக்குரிய பண்ணது. இதுதான் முதன்மை பண். பண்கள்ல இதுதான் முதன்மை பண். ஆதி காலத்துல நம்முடைய தமிழ் நிலத்துல முதலாக குடி செம்மை ஏற்பட்டது முல்லை நிலத்துலதான். அந்த ஆயர்கள் தங்களுடைய வாழ்க்கை செம்மையினாலே ஆணிரைகளை பாதுகாத்து, ஒரு பெரிய அறச்செயலாக ஆணிரைகளை பாதுகாத்து அவற்றில் வருகின்ற வருவாயை கொண்டு வாழ்ந்த அந்த வாழ்க்கை தான் சிறந்த குடிமுறையாக உருவெடுத்தது. முதல்ல முல்லை நிலத்தில் தான் வாழ்க்கை செம்மைப்பட்டது. அந்த ஆயனுடைய கைக்கோல் தான் அரசனுடைய செங்கோலாக பின்னால் உருவெடுத்தது. அது ஒரு இன்றியமையாத ஒரு குறிப்பு. கையில அரசன் செங்கோல் வைத்திருக்கிறான்னா, இந்த ஆயன் எப்படி ஆணிரைகளை பாதுகாப்பானோ அதுபோல அரசன் தன் கையிலே வைத்திருக்கிற செங்கோலால் தன்னுடைய குடிகளை பாதுகாப்பான் என்பதற்கு அது ஒரு உருவ அடையாளம். அது தெரியாம கையில அரசன் செங்கோல் வைத்திருக்கிறான்னா அது தண்டக்கோல்னு எழுதலாம். ஐயோ, தண்டக்கோல் அல்ல. நிறைகளை பாதுகாப்பது போல அவன் கையிலே வைத்திருக்கிற செங்கோல் அத்தகைய அரச முறைமையினை காட்டுவது என்று கொள்ளவன். அடுத்தது படுமலைப்பாலை என்பது குறிஞ்சி பண். மலை நிலத்தை சார்ந்த அந்த பண்ணு. அதுக்கு இன்னைக்கு பேரு என்ன சொல்றாங்கன்னா நடபைரவின்னு சொல்றாங்க. அது நடபைரவி பண் என்று சொல்லுகிறார்கள். கோடிப்பாலை என்பது மருதப்பண். அது இன்னைக்கு கரகர பிரியா ஆயிருக்கு. விளரைப்பண் என்பது நெய்தல் நிலத்துக்குரியது. அது இன்னைக்கு தோடிங்கிறான். தோடின்னு சொன்னா கூட ஒத்துக்கொள்வதில்லை, தோடின்னு சொல்லுவோம். அரும்பாலை என்பது பாலை நிலத்துக்குரிய பண். அது சங்கராபரணம். அதற்கு பிறகு செவ்வழிப்பாலை, மேற்செம்பாலை ஆகியவை எல்லாம் சேர்த்து இந்த இதை மாற்றி மாற்றி போடுறதுனால ஒரு 103 பண்களை உருவாக்கலாம். இந்த 103 பண்களுடைய பட்டியெல்லாம் இருக்கின்றன. அதெல்லாம் பிறகு பார்ப்போம். நம்முடைய தமிழ் இசை எப்படி இருந்திருக்கிறது என்பதற்கு சொல்லுகிற போது, இது இயற்கையோடு உறவுடைய இசை. இந்த இசை ஏனைய இசை எல்லாம் பண்ணப்பட்ட இசை, செய்யப்பட்ட இசை, சுரங்களை கூட்டி யாக்கப்பட்ட இசை. ஆனால் தமிழ் இசை என்பது இயற்கையினின்றும் உருவெடுத்தது என்பதற்கு இளங்கோவடிகளுடைய அரங்கேற்றுக்காதை தான் தக்க சான்று. ஒரு திறம் பாணர் யாழின் தீங்குரல் எழ. என்ன அழகா சொல்றான் பாருங்க. ஒரு பக்கத்துல பாணர்களுடைய யாழின் தீங்குரல் எழ, இந்த நரம்பு அப்படி லேசா தட்டுனா அந்த ஒலி வருது. அது எது மாதிரி இருக்கிறது என்றால் அடுத்த அடியில பரிபாடல்ல 19ஆம் பரிபாடல் சொல்லுகிறது. ஒரு திறம் பாணர் யாழின் தீங்குரல் எழ, ஒரு திறம் வண்டின் இமிரிசை எழ. அந்த இமிரிசைன்னு சொன்னா பாருங்க சொல்லு. அதாவது நரம்ப தொட்டா வருவதுதான் அந்த இமிரிசை. அது வண்டின் குரல் போல இருக்கிறது. வண்டு வேற, தும்பி வேற, தேனி வேற, நிமிரு வேற. இதெல்லாம் வேற வேற. இவற்றுக்குள்ள ஒலியெல்லாம் வேற.
இதெல்லாம் இந்த வேறுபாடெல்லாம் இப்ப யாரும் பார்க்கறது இல்லை, சொல்றது இல்லை. அதெல்லாம் மெல்ல மெல்ல மறைந்து கொண்டிருக்கின்றன. இப்ப இந்த கேள்வி சமூகம் இருக்கின்றீர்களே, கேட்கின்றவர்கள், உங்களிடம் இவற்றையெல்லாம் நான் ஒப்படைக்கிறேன். எதிர்காலத்துல இவற்றையெல்லாம் நீங்கள் சொல்லுவோம். வண்டு வேற, தும்பி வேற, தேனி வேற, திமிரு வேற. இவற்றுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அறிவை அளந்து சொல்லி இருக்கிறான் தொல்காப்பியன். இதற்கு எவ்வளவு அறிவு அப்படின்னு. வண்டுகாள், நிமிருகாள், தேனீக்காள் அப்படின்னு சிந்தாமணியில ஒரு பாட்டுல சொல்றான். ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு அறிவு இருக்கு. ஒன்றுக்கு 3 அறிவு, ஒன்றுக்கு 4 அறிவு என்றெல்லாம் பாகுபாடு சொல்லி கொடுக்கின்ற தொல்காப்பியம். அதுல இருக்கிற கருத்துக்கள் பின்னைய நூல்கள்ல இல்லை. ஒரு பெரும் பேராசிரியர், ஒரு சமஸ்கிருத பேராசிரியர், தொல்காப்பியம் என்பது பாணினியத்திலிருந்து பார்த்து எழுதப்பட்டதுன்னு எழுதியிருந்தாரு. நான் அதை மறுத்து எழுதினதுனால என்னுடைய நூல் ஏற்றுக்கொள்ளப்படலை. அதை அச்சு போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நிலைமை எப்படி போகுது அதை பற்றி இல்லை. ஒரு திறம் பாணர் யாழின் தீங்குரல் எழ, ஒரு திறம் வண்டின் இமிரிசை எழ. வண்டினுடைய இமிர்கின்ற இசை உண்டாகும். அடுத்தது ஒரு திறம் குழலின் கரைவு எழ. ஒரு பக்கத்துல புல்லாங்குழலுடைய கரைகின்ற ஓசை, அது மெல்ல அப்படியே கரைஞ்சு வருவான் காதுக்கு. அது மொத்தமா வரல, மெல்ல தேய்ந்து அப்படியே நலிந்த ஓசையாக, மெல்லிய ஓசையாக. யாழுக்கு பல சுரங்கள்லாம் அதுல வரும். குழல் அவ்வளவு பேசாது, அவ்வளவு ஒரே ஒற்றை சுரத்துல அதை இழுக்கும். யாழ்ல 7 நரம்பு இருக்கிறதுனால பல வகையாக ஓசையை உண்டாக்கலாம். அதனால கரைவு எழ. ஒரு திறம் பண்ணார் தும்பி பரந்திசை ஊத. வண்டு இமிரிசை எழன்னாரு, தும்பி ஊதன்னார். நான் முன்பே சொல்லியிருக்கிறேன். தும்பி என்ற அந்த இனத்திற்கு நீளமா ஒரு மூக்கு இருக்கும், ஒரு அலகு. அதை மலருக்குள் செலுத்தி ஊதும். ஊதுனா அந்த தேன் உள்ளார இதனுடைய குழல்ல வந்துடும். அதனால தும்பி ஊத. அந்த தும்பி ஊதுகிற போது எப்படி இருக்கும்னு கேட்டா, ஒரு மெல்லிய ஓசை. இப்படி ஒருத்தர் என்ன பண்ணாரு, ராமநாதபுரம் அரசவையில எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற போது இப்படி ஒரு ஒலி கேட்டுதான். யாரையா அப்படி ஒரு வண்டு எங்கேயோ ஒலிக்குதுயா, தும்பி ஏதோ பாடுதுயா, யாருன்னு பார்த்தானா. கடைசியில பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சீனிவாசையங்காருங்கிறவர், அவர் தான் அப்படி வாயை மூடிட்டு இதழ திறக்காம அப்படி ஒரு ஒலிய இன்னிசையை உருவாக்கினார். அவருக்கு அதனால பேரு பூச்சி சீனிவாசையங்காருன்னு பேரு. பூச்சின்னா தும்பி, பூச்சி சீனிவாசையங்காருன்னு பேரு. அதனால வாயை மூடாமலே இசைக்கக்கூடிய அந்த குரலுக்கு தும்பியின் குரல் என்று பெயர். ஏன் அதுக்கு தும்பின்னு பேரு? அந்த நீளமான அலகு, அதுல இருந்து வந்ததுதான் தும்பி கை. யானைக்கு தும்பிக்கைன்னா அது நீளமா கை இருக்கு. எல்லாம் காரணம் பெயர், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு நான் தொல்காப்பிய. எந்த மொழியிலையும் நீங்க இப்படி சொல்ல ஆராய்ச்சி செய்ய முடியாது. தும்பி என்றால் நீண்ட அலகு, தும்பிக்கை என்றால் நீண்ட கை. யானைக்கு பேர் தும்பிக்கை. யானைக்கு 27 பேர் இருக்கு தமிழ்ல. அவ்வளவு யானைகள் மிகுதியாக இருந்தன. அது படையில ஒரு பிரிவாக இருந்ததுனால அவ்வளவு பெயர்கள். சரி, பன்னார் தும்பி பரந்திசை ஊத, மன்னார் முழவின் இசை எழ. அவன் தட்டி எழுப்பணும். இந்த முழவுக்காரன், மத்தளக்காரன் தாளத்தை தட்டி ஒரு பக்கத்துல எழுப்புறான். அது மன்னார் முழவுன்னா ஒரு பக்கத்துல மார்க்சனை அமைந்த அந்த கருப்பு மெழுக வச்சு தட்டி இருக்கிறான். அதான் மன்னார் முழவின் இசை எழ, அண்ணல் நெடுவரை அருவி நீர் ததும்ப. இப்ப பார்க்கணும், யாழின் குரல் போல வண்டின் குரல், குழலின் ஓசை போல தும்பியின் குரல். மன்னார் முழவின் இசை எழ, மத்தள ஓசை போல எது இருக்கிறது? அண்ணல் நெடுவரை அருவி நீர் ததும்ப. மேலேருந்து மலையிலேருந்து விழக்கூடிய அருவி அந்த பாறையில விடும்போது தத் தத் பத் அப்படின்னு விழுது. அது போல மத்தளம் அடிக்கிறான். அதனால விடஞ்சூழரவின் இடைநுடங்க மின்வாழ் வீசி விரையார்வின் கடஞ்சூழ் நாடன் காளிங்கன் கதிர்வேல் பாடு மாதங்கி வடஞ்சேர் உங்கை மலைதான் தாம்
வடிக்கண்ணீல மலர்தான் தாம் 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 தாம். அதான் மத்தளம். அதை எப்படி செய்யுள்ள போய் அரிசீர் கடிநடிலுடைய ஆசிரிய விருத்தத்துல கையாண்டாம் பாருங்க. அந்த வாசிக்கக்கூடிய மத்தளம் வாசிக்கக்கூடியவனுடைய உறுப்புகளை சொல்றான். வடஞ்சேர் கொங்கை மலைதான் தான். அவருடைய மார்பு எப்படி இருக்கிறது என்றால் மலைதான் தான் மலைதான் தான் சொல்லுதான் இந்த மத்தளம். வடஞ்சேர் கொங்கை மலைதான் தான், வடிக்கண் நீல மலர்தான் தான். அவருடைய கண் எப்படி இருக்கு? நீல மலர்தான் நீல மலர்தான் சொல்லு. உங்க நினைவிலை வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ் இலக்கணம் மிக நுட்பமான. அவன்தான் கூறினான் என்றால் பிழை இல்லை. அவன்தான் கூறினான் என்றால் பிழை இல்லை. அவள்தான் கூறினாள் என்றாலும் பிழை இல்லை. ஆனால் அவர்தான் கூறினார் என்றால் பிழை. அவர்தாம் என்று பன்மையில சொல்லணும். யாரும் எழுதவில்லை. அவர்தாம் வந்தார். பன்மைக்கு அந்த மகர ஈர் கொடுக்கும். நகர ஈர் ஒருமைக்குரிய. அது போல தாம் தாம் அப்படின்னு அந்த ஓசை அப்படி பயன்படுத்தி சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். சரி, இதெல்லாம் இப்படியெல்லாம் இருந்த அந்த 7 பாலை, அது மேல்நிலை கீழ்நிலைன்னு பார்த்தா 16. உச்ச நிலை, அதற்கு பிறகு கீழ்நிலை. குரல் அப்படின்னு இந்த 7 சுரங்கள் சொல்லப்பட்டன. குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இழி, விளரி, தாரம். இந்த குரல்ங்கிறது பேஸ், அடிப்படையான ஒலி இந்த குரல். இத கொண்டுதான் எல்லா ஓசையும் வரணும். அதே போல கடைசியில இருக்கு பாருங்க தாரம், அது உச்சம். சில பேர் பாட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த குரல்ல தான் எடுப்பான். அது பெரிய எல்லாருக்கும் வாய்க்காது. அந்த தாரம்ங்கிற அந்த நிலையில இருந்து பாட்டை பாடுறதுங்கிறது சாதாரணமானது இல்லை. நம்ம தமிழ்ல அப்படி பாடுற ஒருத்தர் உண்டுன்னு கேட்டா சீர்காழி கோவிந்தராஜன். அப்படி எடுத்தாருன்னா பாட்டு உடனே உச்சத்துலதான் தொடங்கும். அந்த கர்ணன்ல கடைசியில ஒரு பாட்டு பாடுறாரு பாருங்க. என்ன பாட்டு அது? கர்ணா அப்படின்னு சொல்லும் போது மன்னித்து அருள்வாயடா ஓ மேல அது பாட்டு. அதனால உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா அப்படின்னு பாடுறாரு. அதுல பாட்டு முழுமையும் மேல் நிலையில இருந்து பாடுறாரு. அது மாதிரி சில பேர் குரல் அப்படி வாய்க்கும். சில பேர் ரொம்ப பேஸ் கீழே, ஏஎம் ராஜா மாதிரி. அது மெலோடியஸ், ரொம்ப மென்மையான ஒலி. அதனால குரல்ல தொடங்கி தாரம் வரையில படிப்படியா அது சுரம் ஏறிட்டு போகும். அப்படி ஒலிக்கக்கூடிய ஈரேழ் தொடுத்த செம்முறை கேள்வியின் ஓரேழ் பாலை நிறுத்தல் வேண்டி இந்த யாழ்ல இந்த பண்களை நிறுத்துவதற்காக அதெல்லாம் பார்த்தோம். அந்த பகுதியெல்லாம் நாம பார்த்தோம். வன்மையிற் கிடந்த தாரபாகமும் அதுதான் உச்சம். ஓங்கிய குரல், வாராய் நீ வாராய்னு பாடுறான் பாருங்க. அது மாதிரி மென்மையிற் கிடந்த குரலின் பாகமும் மெய்க்கிளை நரம்பில் கைக்கிளை கொள்ள, இந்த ரெண்டும் கைக்கிளையோடு சென்று சேர, அதாவது வலிந்த நிலைமையினுடைய தார நரம்பின் பாகம் மென்மையான இயல்புடைய குரலின் பாகத்தோடு சேர்ந்து கிளை நரம்பாகிய கைக்கிளை சென்று இயக்க, அதற்கு பிறகு இவ்வாறாக நரம்பு ஒவ்வொன்றையும் ஒரு பெண்ணா உருவகிச்சார். 7 நரம்பு 7 பெண்ணாக இளங்கோவடிகள் உருவகித்து பாடுகிறார். பின்னாலேயும் நாம பார்க்க போறோம். அந்த குறவை ஆடுகிற போது பெண்கள் எல்லாம் எப்படி இருந்து கை ஓத்து கொண்டு ஆடுகிறார்களோ அதற்கெல்லாம் உருவகமாக பேசுவார். அந்த புலமைக்கெல்லாம் ஈடு இணையே இல்லை. இளங்கோவடிகள் போல இன்னொருத்தர் பிறக்க போறாரா? இவ்வளவு கலைகள், 64 கலைகளையும் தேர்ந்தெடுப்பார் போல தோன்றுகிறது. அவர் இன்னன் கலையோர் இருபெரு வீதின்னு அவர் தான் பாடுறார். 8 கலைகள், 8 பெருக்கல் வாய்ப்பாடு. 64 கலைகளிலும் தேர்ந்த ஒரு துறவி பாடினார். அவர் நல்ல வேளையா துறந்தார். துறக்காமல் இருந்திருந்தார்னா சேர நாட்டிற்கு ஒரு நல்ல அரசர் கிடைத்திருப்பார். அவர் துறந்ததுனால இன்றைக்கும் அழியாத பேரின்ப வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு பெருநூலை யாத்து கொடுத்துட்டார். சரி, அடுத்தது குரல் துத்தம் கைக்கிளை தன்கிளை அழிவு கண்டு அவள் வயிறு சேர. இந்த இடத்துல ஒவ்வொரு நரம்பையும் பெண்ணா உருவகிச்சதுனால அவள் வயிறு சேர ஒவ்வொரு சுரமும் போய் மற்றதோடு சென்று சேர்ந்து மேலது உழை இழி கீழது கைக்கிளை மேல் சாயில மேல் குரல்ல எது கீழ்குரல்ல எது என்றெல்லாம்
பார்த்து செம்பாலை பண்ணாக அதனை பாடி இசைத்து, செம்பாலைங்கிறது நான் முன்பே சொன்ன அரிகாம்போதின்னு சொல்லுவாங்க, அது முல்லைப்பண் என்று கொள்ள வேண்டும். அவ்வாறு செம்பாலை பண்ணாக பாடி இறுதி ஆதியாக ஆங்கவை பெருமுறை வந்த பெற்றியின் நீங்காது. இந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டோம், இருந்தாலும் நினைவு ஊட்டிக் கொள்வதற்காக சொல்லுகிறேன். படுமலை செவ்வழி பகர் அரும்பாலை என பகர்வதற்கரிய அரும்பாலை பண்ணாக தாரநரம்பு ஆதியாக கொண்டு இவ்வாறு இசைக்கப்படுவது. கைக்கிளை குரலாக கொண்டா படுமலைப்பாலை, கைக்கிளை கொண்டு வந்து பேசா வச்சு பாடினா படுமலைப்பாலை, துத்தத்தை குரலாக கொண்டு பாடினா செவ்வழிப்பாலை, அதே போல குரலை குரலாக கொண்டு பாடினால் அரும்பாலை, தாரத்தை குரலாக கொண்டால் அது கோடிப்பாலை, விளரியை குரலாக கொண்டால் விளரிப்பாலை, இளியை குரலாக கொண்டால் வேர்ச்செம்பாலை. இப்படி 7 பாலை பெண்களை இரட்டித்து நடக்கின்ற நிலையில இவ்வாறு பாடிக்கொண்டே வருகின்ற நிலையில் ஆக கோடிப்பாலை, விளரிப்பாலை, வேர்ச்செம்பாலை ஆகியவையெல்லாம் இந்த 7 பாலை பெண்களின் பாட, இப்போது குரல் குரலாக தற்கிடமே திரிந்தபின் முன்னதன் வகையே முறைமையில் திரிந்தாங்கு இழிமுதலாகிய எதிர்படு கிழமையும் ஆக ஒன்று ஒன்றிலே சென்று மயங்குமாறு இந்த பண்களை கூட்டி இசைத்து, அது என்ன ஆச்சு, கோடி விளரி மேற்செம்பாலை என நீடி கிடந்த கேள்வி கிடக்கை. ஒன்று சொல்லுகிறேன், இதெல்லாம் மறைந்து போன செய்திகள் தான், ஆனால் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். மறு தளிர்ப்பு அல்லது உயிர்ப்பு கொடுக்கணும். கேள்வின்னா என்ன? 5 கேள்விகளை நான் குறிச்ச 5 கேள்விக்கு யாரும் விடை எழுதலைன்னு சொல்றாங்க. கேள்வி என்பது ஆகுபெயர், அதாவது செவியினால் பெறுகின்ற அறிவுக்கு பெயர் தான் கேள்வி. திருவள்ளுவர் சொன்னார், கல்வி அடுத்த அதிகாரம் கல்லாமை, அதுக்கு அடுத்த அதிகாரம் கேள்வினர். என்ன, எல்லாரும் புத்தகம் படிப்பதற்குள்ள வாய்ப்பு இல்லாமல் போனாலும் கூட செவியினால கேட்டுக்கொள்ளலாம். எனைத்தானும் கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எந்த அளவுக்கு முடியுதோ அதை கேளு, காது கொடுத்து கேட்டா போதும், உனக்கு அறிவு வரும்னாரு. அதனால அந்த செல்வத்திற்கு பெயர் கேள்வி. இந்த நான் 5 கேள்வி குறிச்சேன்னு சொல்லக்கூடாது, 5 வினாக்கள் கேட்டேன்னு சொல்லு. வினா வேற, கேள்வி வேற. இந்த பாகுபாடு தெரியல. கேள்வி என்பது கேள்வி செல்வம்னு எழுதுவான், வினா செல்வம்னு யாரும் சொல்றது இல்லை. வினா வங்கி அது வேற. அதனால கேள்வி செல்வம் அது ஆகுபெயர். இலக்கணம் தெரிந்தவர்கள் தான் அப்படி சொல்லுவார். சரி, அடுத்தது யாழ்மேற்பாலை இடமுறை மெலிய, அதாவது 7 நரம்புகள் இடவலமாக அப்படி இசைக்கின்ற போது அரும்பாலை முதலாக இடப்பக்கம், வலமுறையாக குழல் மேல் கோடி வலமுறை மெலிய, இடப்பக்கமாகவும் வலப்பக்கமாகவும் கோடிப்பாலை முதலியவற்றை வலமுறையாக இசைத்து வலிவு மெலிவு சமம், அதாவது அழுத்தமா இசைப்பது, மெல்ல இசைப்பது, இடைப்பட இசைப்பது, அழுத்தம் நொய்வு சமம் என்று இந்த 3 நிலையில இசைத்து பொலிய கோத்த புலமையோனுடன் இவ்வாறு அவற்றை இயற்றுகின்ற அவனோடு சேர்ந்து இப்ப எல்லாம் சொல்லியாச்சு. யாழாசிரியனுடைய அமைதி தொடங்கி, குடலாசிரியன் அமைதி தொடங்கி, தன்னுமையாசிரியனுடைய பண்பெல்லாம் அவன் இசைக்கக்கூடிய முறையெல்லாம் தொடங்கி எல்லாம் கொண்டு வந்து கடைசியில அரங்குல கொண்டு வந்து எல்லாம் நிறுத்தியாச்சு. இவர்களெல்லாம் இசைக்கக்கூடிய அதற்கு பேர் என்னவென்றால், இந்த கருவிக்கு பேர் எம்னு பேர். அது பலவேறு வகையாக இருப்பதனால அதுக்கு பேரு பல்லியம், கூட்டியம், பல்கூட்டியம், பலவாறாக இசையை கூட்டுவது. பல்லியம் பலவாகிய இசைக்கருவிகளை இசைத்த சங்க புலவருக்கு பெயர் நெடும் பல்லியத்தனார்.
நெடுங்கிறது இந்த அடைமொழி பலங்கிற பொருளுடையது. பலவாகிய இசைக்கருவிகளை இசைக்கூடியவர். அப்படி ஒருவர் தமிழ்நாட்டில் இருந்தார். திரை உலகத்துல யாருக்கும் தெரியாதவர். அவர் மத்தளம் வாசிப்பாரு, புல்லாங்குழல் வாசிப்பாரு, வீணை வாசிப்பாரு, எல்லாம் பாடுவாரு. நமக்கு இனி பயமேது அப்படின்னு பாடினாருன்னா அந்த ஒரு அடியே ஒரு 1/4 மணி நேரம் பாடுவார். நமக்கு இனி பயமேதுங்கிறது. அவர் தான் புதுக்கோட்டையில் பிறந்த PU சின்னப்பா என்ற ஒப்பற்ற கலைஞர். ரொம்ப இளமையிலே இறந்து போயிட்டாரு. அவரு எல்லா இசைக்கருவிகளையும் இசைக்கக்கூடிய ஆற்றலுடையவர். நெடும்பள்ளியத்தனார். அவர் ஒரு நெடும்பள்ளியத்தனார். அப்படி இருந்தவர் புலிய கோத்த புலமையோடு இப்ப அரங்குக்கு வந்தாச்சு. அரங்கம் எப்படி இருக்கு பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பால எந்த உலகத்துல, எந்த நாட்டுல, எந்த இலக்கியத்துல ஒரு மேடையை பத்தி இப்படி ஒரு இலக்கணம் வகுக்கலாம்? வேறு எங்கும் சொல்லப்படல. இதெல்லாம் இன்றைக்கு எழுதுனா நம்மை அறிவற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில, அல்லது கற்பனையாக பேசக்கூடிய ஒரு நிலையில, எல்லாமே தமிழ்ல இருக்குன்னு சொல்லக்கூடிய வேதனைக்கு உட்பட்டவர் என்று சொல்லக்கூடிய நிலையில ஆக்கிட்டாங்க. சரி, எண்ணிய நூலோர் இயல்பினில் வளாது நூலோர்னு சொல்றாரு பாருங்க. நாட்டிய நன்னூல்னு பார்த்தோம் முதல்ல 12வது அடியிலே அரங்கேற்று காதையில வந்தது. நாட்டிய நன்னூல் நந்தனம் கடைப்பிடித்து, நாட்டிய நன்னூல் நாட்டியத்திற்கென்று அமைந்த நூல், இலக்கணம்னு பொருள். எப்படி நன்னூல் இப்போது இயற்றமனுக்கு இலக்கணமோ அது போல நாட்டிய நன்னூல் ஒன்று இருந்தது. நடனத்திற்காக அமைந்த ஒரு இலக்கணமும். நூலோர் இயல்பினில் வடாது. இப்ப இங்க அரங்கத்துக்கு எது இலக்கணம்? சிற்ப நூல். இங்கு சிற்ப நூல் இலக்கணம். அந்த அரங்கத்திற்கு ஓதப்பட்ட நன்னூல் ஒன்று இருந்தது. அந்த நன்னூலின்படி இந்த அரங்கத்தை வகுத்திருக்கிறார். மன்னகம் ஒருபடி வகுத்தனர் கொண்டு புண்ணிய நெடுவரை போகிய நெடுங்கடை பொதியின் மலை முதலாகிய மூங்கில். இதுக்கு அளவு போன வகுப்பிலே பார்த்தோம். பொதிய மலையிலே துண்டாடி எடுத்து கொண்டு வந்த ஒரு மூங்கில் தண்டு, அந்த தண்டை ஒரு அளவுகோலாக வைத்துக் கொண்டார். கண்ணிடை ஒரு சான் வளர்ந்தது கொண்டு நூல் நெறி மரபின் அரங்கம் அளக்கும். அதுதான் அளவுகோல். ஒரு அடி ஸ்கேல் அப்படின்னு இப்ப சொல்றோம். அந்த காலத்துல ஒரு அளவுகோலாக அரங்கத்தை அளப்பதற்கு ஒரு அளவுகோல். அதையும் கூட நான் கணக்கு பண்ணி பார்த்தேன். அதுக்கு என்ன நீளம் இருந்திருக்கும், என்ன இருந்திருக்குங்கிறத நான் இப்ப சொல்றேன் பாருங்க. அது நூல் நெறி மரபின் அரங்கம் அளக்கும் கோலளவு 24 விரலாக. அந்த ஒரு முழத்துக்கு 24 விரற்கடை. ஒரு முழம்னு யாரு கையாலன்னு கேட்கும்போது உத்தம வடிவம் வாய்ந்தவன் சொன்னார். கட்டையான ஆளும் இல்லை, நெட்டையான ஆளும் இல்லை, நடுத்தரமான ஆளினுடைய ஒரு கை முடங்கிறது 24 விரல் இடைவெளி உடையது. அப்படி உத்தமன் பெருவிரல் 24 கொண்டது கோல் நாட்டிய நன்னூல் சொல்லுகிறது. 7 கோல் அகலத்து 8 கோல் நீளத்து. 7 கோல் நீளம் 8 கோல், 7 கோல் அகலம் 8 கோல் நீளம். அதாவது 24க்கு 3/4 போட்டீங்கன்னா 7 அடி வரும். அதே போல 10.5 அடி வரும். அப்புறம் 12 அடி வரும். 1.5 அடி உயரம் வரும். இது மேடை. மேடைக்கு 1.5 அடி உயரம் இருக்கணும். அதற்கு மேல நின்றுதான் அவ ஆடுவா இந்த பெண். இவ்வாறு 10.5 அடி 12 அடி என்றவாறு இந்த அரங்கம் அமைந்து ஒரு கோல் உயரத்து உறுப்பினதாகி உத்தரப்பலகை ஓடு அரங்கின் பலகை. 2 பக்கத்திலையும் தூண் இருக்கு. அந்த தூணுக்கு மேல உத்தரம் ஒன்று அமைந்திருக்கிறது. உத்தரம் ஒன்று அமைந்திருக்கிறது. உத்தரம்னாவே மேல இருக்கிறதுன்னு பொருள். உத்தரப்பிரதேசம்னு நம்ம நாட்டுக்கு மேல இருக்கிறதுன்னு பொருள். இவ்வாறு உத்தரப்பலகை ஓடு அரங்கின் பலகை, கீழே தரையில இருக்கிற பலகை அமைப்பு,
இந்த மேல இருக்கிற உத்தர பலகை இந்த இரண்டுக்கு இருக்கிற இடைவெளி இவ்வளவு இருக்கணும்னு சொல்றாரு. இந்த பலகையே கொண்டு வைத்த இடைநிலம் 4 கோலாக, இந்த இடைவெளி 4 கோலாக இருக்க வேண்டும். அப்படின்னா ஏறத்தாழ 4 கோல் அகலம், 12 அடிக்கு மேல. ஏற்ற வாயில் 2 பொலிய, உள்ளார அரங்கிற்கு வருகின்ற வழிகள் 2. இன்னன்னார் இன்ன வழியில வரணும், வந்து இன்ன வழியில போகணும். ஹவு இட் இஸ் ரெகுலேட்டட்னு பார்க்கும்போது மிக மிக வியப்பாரு. எவ்வளவு அருமையான ஒரு ஏற்பாடு. ஏற்ற வாயில் 2 பொலிய, தோற்றிய அரங்கினில் தொழுதனர் ஏத்த. அரங்கை தொழுது அவர்கள் தொடங்குறாங்க. என்ட்ரன்ஸ் கேட்டு 2 இதுக்குள்ளார. பூதரை எழுதி, அது என்ன பூதரை எழுதி மேனிலை வைத்து, பூதரைன்னா பூதம், 5 பூதங்கள், அவை தெய்வங்கள். நிலம், நீர், தீ, வழி, விசும்பு என்ற 5 பூதங்களையும் தரையில எழுதி இருக்கிறாங்க அந்த அரங்குல. அதை வணங்குறாங்க. எல்லாவற்றுக்கும் இந்த 5 பூதங்களே நம்ம இயக்குகின்றன. அதாவது புறநானூற்றுல அழகா சொல்லுவாங்க, இந்த 5 பூதங்களினுடைய கலந்த கலப்பே உலகமாதலின்பா. இந்த 5ம் கலந்திருக்குன்னா அளவா கலந்துருக்கு. அளவுக்கு மீறி ஒன்றோடு ஒன்று கலந்தது போச்சு. நெருப்போட காற்று அளவா இருக்கணும். அது வேகமாக கலந்து அதற்கு பிறகு அது தீப்பிடித்து எரிவதாக ஆகிவிடும், பூகம்பமா போயிடும், அப்படியெல்லாம் வரும். அதனால கலந்த கலப்பதையும் ஒரு அளவை முறை இருக்கு, இயற்கை அவ்வாறு தீர்மானித்திருக்கிறது. பூதரை எழுதி மேனிலை வைத்து அதை மேல வைத்து வழிபட்டு, 4 பூதம் தான் இங்க, நிலம் ஏற்கனவே இருக்கிறது, அதனால மற்ற 4 பூதங்களையும் எழுதி அதனை வழிபட்டு, அது அடுத்தபடி ஒன்று சொன்னா பாருங்க, அந்த 108வது அடி பார்த்து பார்த்து நான் வியப்பது வழக்கம். தூண்நிழல் புறப்பட மான் விளக்கு எடுத்தாங்க. லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட், விளக்க தொங்க விட்டுருக்குறாங்க அங்க. அது இந்த தூணோட நிழல் இந்த அரங்குல விடாதபடி, தூணினுடைய நிழல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால தூணினுடைய நிழல் அரங்கத்துல விடாதபடியாக மான் விளக்கு எடுத்து, மான்புற விளக்கை அமைத்து, அடுத்தது ஒருமுக எழுனியும் ஒருமுக எழுனியும் கறந்து வரல் எழுனியும் புரிந்துடன் விடுத்தாங்கு. இந்த திரைக்கீழ இருக்குத, இது வலப்பக்கத்துல இருந்து இடப்பக்கம் அப்படி அது அசைஞ்சு போகும், இழுக்கணும். அங்கிருந்து ஒருத்தன் கயிற்றை இயக்கணும்னா, சக்கரத்துல சுற்றி இருக்கக்கூடிய கயிற்றை சுற்றுனான்னா இந்த திரை அங்க இருந்து போகும். அது 2 பக்கத்துலயும் 2 திரை இருக்கும். அதுக்கு பேர் பொறுமுக எழுதி, ஒன்றோடு ஒன்று வந்து சேர்வு. எத்தனை திரை இருக்கு பாருங்க. வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கம் போகிற ஒரு திரை, இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் போகிற திரை, ஒன்று முழுவதுமாக செல்லுகிற திரை, 2 கூடுகிற திரை என்று இவ்வாறு ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து இதை பத்தி இது சொல்லியிருந்தாங்க. மேலே இருந்து தொங்குற திரை வேற. ஏன்னா அந்தரவாசிகள் வரணுமா, தேவர்கள் வந்து இறங்கணும்னா அங்க இருந்து ஒரு தொட்டில தொங்க விடுவான். அப்படி வரக்கூடிய கறந்து வரல் எழினின்னு பேராங்க. கறந்து வருதல்னா மறைந்து வருதல். கறந்து வரல் எழினியும் புரிந்துடன் வகுத்தாங்கு, இவ்வாறு வகுத்து ஆகாய சாரிகளாக தோன்றுவார்க்கு ஏற்ப கறந்து வரல் எழினியையும் உண்டாக்கின்னு எழுதுவார். இந்த அடியார்கள் எல்லாரெல்லாம் எவ்வளவு பெரிய மேதைகள், அவ்வளவெல்லாம் பெரிய சான்றோர்கள் வளர்த்த தமிழை இப்போது பேணுவார் இல்லாமல் போய்விட்டதேங்கிறது தான் வருத்தம். சரி, ஆகாய சாரிய சித்திரம் எழுதிய மேற்கூரை உடையதாக மாலை தாமும் வளையுடன் நாற்றி ஆங்காங்கு மாலைகளை தொங்க விட்டு, நாற்றின்னு தொங்க விட்டுன்னு பொருள், நாற்றி தொங்க விட்டு. இப்ப இருக்குதா அந்த சொல்லு அப்படின்னா இருக்கு, தெரியல. நாள் அப்படின்னா தொங்குதல்னு பொருள். யானைக்கு 4 வாய்னா, 4 வாயா இருக்கு, தொங்குற வாய். 4 வாய்னா தொங்குகிற வாய், அதுக்கு வாய் தொங்கும். 4 வாய், 4 வாய்
அதே போல பிள்ளையாரை பத்தி சொல்லுகிற போது 4 வாய் அவருக்கும், முக்கண் 3 கண் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வாய் முக்கண் அருட்சிவ களிரே போற்றி அப்படின்னு பாடினாரு வள்ளலார். அதனால 4 வாய்னு இன்னும் விளக்கமா சொல்றேன். இந்த சொல்லு இன்னும் செத்து போகலங்கிறதுக்காக சொல்றேன். 4ங்கிறது தொங்குதல், அதுல இருந்து வந்ததுதான் 4 கொண்டான், அது இப்ப நாணிக்கிட்டான் அப்படின்னா தூக்குல தொங்கிட்டான்னு பொருள். நாணிக்கொண்டான் அப்படின்னா 4 கொண்டான்னு பொருள். 4 கொண்டான்னா எதுல இருந்து வந்தது? நாள். அந்த நாளினுடைய திரிவு தான் ஞால். ஞால் அதுல இருந்து வந்ததுதான் ஞாலம் அப்படின்னா சஸ்பெண்டட் பாடின்னு பொருள். தொங்குது உலகம், எதுவும் பற்றுக்கோடு இல்லாமல் தனியா அந்த உருண்டை தொங்குது, அதுதான் ஞாலம். ஞாலம்ங்கிறது ஒரு காலத்துல பகாப்பதம்னு எழுதுனா இலக்கண உரையாசிரியர்கள்லாம், இல்ல அது பகுபதம். ஞால் கூட்டல் அம். அம் என்பது பெயர் விகுதி, ஞால் என்பது தொங்குதலாகிய செயலை குறித்தது. எவ்வளவு அறிவியலோட இந்த பெயர் வந்திருக்கு பாருங்க. உலகம் இவ்வாறு சஸ்பெண்டட் பாடிங்கிறது சொல்லுவது பிற்காலத்து அறிவியல் பெரிய கண்டுபிடிப்புன்னு சொல்றாங்க. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த சொல்லலாம் வழக்குல இருந்திருக்கின்றன. சரி, முத்து மாலைகள் இழைகள் ஆகியவற்றை எல்லாம் தொங்கவிட்டு விருந்துபட கிடந்த அருந்தொழில் ஆராய்ந்து விருந்தே தானே புதுவது கிடந்த யாப்பின் மேற்றேன்னு நான் தொல்காப்பியர். விருந்துன்னா புதியதுன்னு பொருள். அதனால அந்த புதிய வகையில எல்லாவற்றையும் அரிய தொழில் அமைத்த அந்த அரங்கத்து பேரிசை மன்னர் பெயர் குறந்தெடுத்த சீரியல் வெண்குடை காம்பு நனி கொண்டு. அப்ப அடுத்தபடியாக அரங்க சொல்லியாச்சு, அரங்கத்துக்கு ஒரு காம்பு வருது. காம்பு என்றால் அதற்கு பொருள் மூங்கில் என்று ஒரு பொருள். காம்பு சொலித்தன்ன அறுவைம்பான். அதனால காம்பு என்றால் தண்டு என்று பொருள், மூங்கில் தண்டு. பேரிசை மன்னர் பெயர் புறத்தெடுத்த சீரியல் வெண்குடை காம்பு நனி கொண்டு. கொடைக்காம்பு இந்த இடத்துல சொல்லப்படுவது முதல்ல கொடைக்காம்பு. வெண்கொற்ற கொடையுடைய வேந்தர்கள் இருப்பார்கள். அவர்கள் போர்ல அவர்களை வென்ற மன்னர்கள் என்ன செய்வார்கள் என்றால், உன்னுடைய கொடையை கொண்டாங்க அப்படின்னு கொண்டு வர சொல்லி அதை தரிச்சு வெட்டி அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்துக் கொள்வார்கள். அது தன்னுடைய நாட்டிலே இந்த அரங்கத்துக்கு வேணும். வெற்றி கொண்டு அதற்கு பெயர் தான், அந்த கோலுக்கு பெயர் தலைக்கோல். தலைக்கோல் என்பது நாட்டிய பெண் தன்னுடைய கையிலே 2 கைகளாலும் பற்றி கொண்டு அளவாக அங்கும் இங்குமாக அசைவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு கருவி. அது மட்டுமல்ல, அது பெரிய விருதுக்குரிய அடையாளம். தலைக்கோல் விருது பெற்றவள் இந்த நடனமணி என்று சொன்னால் அது சிறந்த ஆட்டக்காரின்னு பொருள். அது எங்கிருந்து எடுத்தது? பெரிய மன்னர்களுடைய வெண்கொற்ற குடையிலிருந்து கொண்டு வந்து தரித்து எடுத்தது. அதே போல பகை மன்னர்களுடைய நாட்டிலிருந்தும் மூங்கிலை வெட்டி கொண்டு வரலாம். அதை அவ்வாறு சமைப்பது உண்டு. கண்ணிடை நவமணி ஒடுக்கி அந்த கோல்ல அங்கங்கு கண்ணு அமைந்த இடங்களில் எல்லாம் 9 மணிகளை வைத்து அழுத்தி, எல்லாம் போன வகுப்புல சொன்னேன், இருந்தாலும் நினைவூட்டிக் கொள்வதற்காக சொல்றேன். 9 மணிகளை அழுத்துகிறார், அதுல பதிக்கிறார். அதாவது வைரத்தோடு மாதிரி, வைர வளையல் மாதிரி, பொன்னால செய்த வளையல்ல வைர மணிகளை ஆங்காங்கு பதிப்பது போல இந்த தலைக்கோல்ல அங்கங்கு ரொம்ப அழகாக நவமணிகளை பதிப்பித்தார். நவமணின்னா முத்து, ரத்தினம், பவளம், வைரம், வைடூரியம், மாணிக்கம், புஷ்பராகம், மரகதம், கோமேதகம் என்று இவற்றையெல்லாம் நாவலம் பொன்னோடு சேர்த்து பொன்னுல ஆடகம், சாம்புனதம், சாதரூபம், கிளிச்சிறை. இந்த கிளிச்சிறைங்கிறத இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைச்சேன். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கிளிச்சிறை பருத்தி பந்துன்னு எழுதினார். அப்படியே எனக்கு ரொம்ப மெய் சிலிர்த்து போச்சு. அதாவது இந்த சூரியன் என்ன செய்தான்,
சூரியன் தமிழ் தான், தமிழ் சொல் தான். அது சுள்ளுங்கிற பேர்ல இருந்து பிறந்தது. சுள்ளுன்னா சுள்ளுன்னு வெயில் காயுது, காய்ந்து போனது சுள் சுக்கு, காய்ந்து போனது சுக்கு, சுக்கா காய்ஞ்சு போயிட்டுதும்பான். அதனால சுள் சுரி சுக்கு சூரியன், அது மாதிரி சொல்லாராய்ச்சி இருக்கு. அந்த கிளிச்சிறை பருதி பந்துன்னார் அவரு. மாலையில மேற்று செயல் மறைகின்ற மாணிக்க சுடர் பருதி. அது எப்படி இருக்கிறதா? கிளிச்சிறை பருதி பந்து, கிளிச்சிறை என்ற பொன்னால் செய்யப்பட்ட பந்து மாதிரி இருக்கும். எந்த கவிஞரும் பாடலையே. அவரை போய் பாவேந்தர்னு சொல்றது பல சிலருக்கு ஏத்துக்கல. அவர் என்ன பாவேந்தர்? ஆடகம் சாம்புனதம் சாதரூபம் கிளிச்சிறை என்று 4 வகை பொன், காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்திர சிறுவன் சயந்தனாகன. ஏற்கனவே ஒரு சாபத்தை பத்தி நாம படிச்சோம். ஜெயந்தன் என்ற இந்திரனுடைய மகன் ஊர்வசியினுடைய நடனத்தின் மீது கண் செலுத்தியதனால், சிந்தையை போக்கியதால் இந்த சயந்தனை ஒரு மூங்கில் ஆகன சபித்தார் முனிவர். அதே போல இந்த ஊர்வசியும் அவ்வாறு மனம் போக்கியதால் அவளை நீ போய் சோழ நாட்டுல மாதவி பரம்பரையில போற அப்படின்னா. அதனால நம்முடைய இந்த மாதவியினுடைய மூதாதை ஒருத்தி இருந்தா மாதவி, அவள் சாபத்தினால் பிறந்தவள், அவள் ஊர்வசி. அதனால ஊர்வசி அப்படி பிறந்தா, அவளுடைய மரபுல இந்த மாதவி வந்தா. சயந்தன் காட்டுல மூங்கிலா இருந்தான், வெண்புற்ற கொடையா இருந்தான். அதுல இருந்து துண்டாடி கொண்டு வந்த தலைக்கோலாக இப்போ வந்திருக்கிறான் இந்த அரங்கத்துக்கு. அவனை கொண்டு வந்து வந்தனை செய்து வழிபடு தலைக்கோல், புண்ணிய நன்னீர் பொற்குடத்து ஏந்தி, நல்ல நல்ல நதிகளில் இருந்து உண்டாகிற நீரை கொண்டு வந்து அதற்கு மண்ணிய பின்னர், மண்ணுதல் என்றால் கழுவுதல், மண்ணிட்டு கழுவுதல், மாலை அணிந்து நலந்தரு நாளால் புலம்பூன் ஓடை, ஓடை என்றால் முகப்படாம் என்று பொருள். யானைக்கு முன்னால பொன்னால அணிவித்திருப்பார்கள், அதற்கு பேர் முகப்படாம். அது போல புலம்பூன் ஓடை அரசுவா, அரசுவா என்றால் யானைக்கு இன்னொரு பெயர், பல பெயர்கள்ல அது ஒரு பேர் அரசுவா. ஏன் அரசுவான்னு பேரு? எதா இருந்தாலும் கேட்கலாம். எப்படி வந்ததுன்னு ஒவ்வொரு சொல்லையும் கேட்கணும், கேட்டா சொல்லணும். உவா என்றாலே உவப்பிற்கு உரியது, மகிழ்ச்சிக்குரியது. அரச உவா, அரசனுடைய பட்டத்தியான, அது ஒரு வேடிக்கை பொருள், சிறுவர்களுக்கு பார்த்தா கம்பீரமான ஒரு பொருள். அதனால அது ஊப்பக்குரியது. அதனால அரசு உவான்னா. இப்ப இன்னொரு குறிப்பு உங்களுக்கு சொல்றேன். இப்ப நாம அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கூடிய 2 சொற்கள், பௌர்ணமின்னு ஒண்ணு, அமாவாசைன்னு ஒண்ணு. இந்த 2மே தமிழ் சொற்கள் இல்லை. இந்த 2க்கும் தமிழ் சொல் இல்லாமலே இருந்ததா? நம்முடைய வானிலை அவ்வளவு வறுமைப்பட்டதாகவா இருந்தது? இல்ல. எப்படி? அந்த நாளுக்கு பெயர் உவா நாள்னு பெயர். உவா, உவா, உவா நாள் என்று பெயர். அது ஏன் உவா நாள்னு பேரு என்றால், மாதத்துல பௌர்ணமி ஒரு நாள், அமாவாசை ஒரு நாள், ஆக 2 உவா நாள். இந்த 2 நாள் தான் கணவன் மனைவி ஆகிய இருவர் சேர்ந்து உவந்து இருக்கக்கூடிய நாள், மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நாட்கள் என்று அன்றைய உடல் நூலார் வகுத்தார்கள். சரி, நமக்கு அது அங்க போக வேண்டாம். உவா என்றால் மகிழ்ச்சிக்குரிய நாள். அதுல கார் உவா என்றால் கரிய உவா, அதுதான் அமாவாசை. அதுக்கு பேர், அமாவாசைக்கு தமிழ் பேர் என்ன? காருவா. பௌர்ணமிக்கு பேர் என்ன? வெள்ளுவா, வெள்ளை உவா. காருவா, வெள்ளுவா, இந்த சொற்கள்லாம் வழக்கில் இல்லை, இன்னைக்கு இல்லை. ஆனாலும் இலக்கியங்கள்ல, நம்முடைய பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல இவையெல்லாம் இருக்கின்றன. அதை படிக்கிறவர்களுக்கு தெரியும். சரி, இத்தலைக்கோலை முரசெழுந்து இயம்ப பல்லியம் மார்ப்ப, முரசு இயம்ப, முரசு இயம்பிற்றுன்னு எழுதணும், முரசு முழங்கிற்று இயம்பிற்றுன்னு எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வினை இருக்கு, அதுபடி சொல்லணும். குழல் ஊதியது, ஊதப் பெற்றது, அரசொடுபட்ட 50 குழுவும் இந்த தலைக்கோலை அப்படி அவ்வளவு மரியாதையோடு வாங்குவதற்கு
அரசரோடு சேர்ந்து ஐம்பெரும் குழுவினரும் வருகிறார்கள். ஐம்பெரும் குழுவுன்னா அமைச்சர், புரோகிதர், தானை தலைவர், தூதுவர், சாரணர். சாரணர்னா அயலகத்தை சென்று ஒற்று பார்த்து வரக்கூடியவர்கள். அதே போல தேர்வலம் செய்து கவிகை கொண்டு வந்து அந்த கோலை யார் கையில கொடுக்குறாங்கன்னா, இவற்றுக்கெல்லாம் மூலமாகிய இந்த நாட்டியத்துக்குரிய பாடலை எழுதிய கவிஞன் இருக்கிறான அவன் கையில கொடுக்குறாங்க. இந்த பாவரனுக்கு அவ்வளவு ஒரு தலைமை. அவனுடைய கையிலே கொடுத்து ஊர்வலம் செய்து புகுந்து முன் வைத்தாங்கு. அப்ப முரசு 3 முரசு ஒலிக்கிறது. 3 முரசு என்ன? தியாக முரசு, வீரமுரசு, கொடைமுரசு என்று இவ்வாறு 3 வகையான முரசும் ஒலிப்ப கவிஞன் கையில தலைக்கோலை கொடுக்க, இயல்பினில் வழா இருக்கை முறையில் குயிலுவமாக்கள் நெறிபட நிற்ப. குயிலுவமாக்கள் என்றால், குயிலுவம் என்றால் பல வகையான கருவிகளை இசைக்கக்கூடியவர்கள். இடக்கை முதலாகிய கருவிகளை, இடக்கைங்கிறது ஒரு கருவியினுடைய பெயர். இடக்கை முதலான கருவிகளை இசைக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கை முறையில் அவர்களுக்குரிய வரிசை முறையில அமர்ந்து இவற்றை இசைக்க வழக்கால் முன்மிதித்து ஏறி. இப்ப நம்முடைய புகைப்பட கருவி எங்க போகுது பாருங்க. இது வரையில அப்படி காட்டிட்டே வந்து மாதவி பக்கம் போகுது. வழக்கால் முன்மிதித்து ஏறி அரங்கத்து வலத்தூண் சேர்தல் வழக்கென பொருந்தி. தனக்குரிய வாயில் வழியாக வந்து வலப்பக்கத்துல இருக்கக்கூடிய தூணுக்கு பக்கத்துல வந்து நிற்கிறாங்க. வலப்பக்கத்தே இருக்கக்கூடிய தூணுக்கு பக்கத்தே வந்து மாதவி என்ற அந்த மடந்தை 7 ஆண்டு நாட்டியக்கலை பயின்ற அந்த பெண் அங்கு வந்து நிற்கிறாள். வலத்தூண் சேர்தல் வழக்கென பொருந்தி. அதுதான் வழக்கம். அது என்ன? எந்த இடம் அது? வலத்தூண். இங்க வலத்தூண்ல அதுதான் பொறுமுக எழினி இருக்கிற இடம். அந்த இடத்துல வந்து நிற்கிறார். எழினி என்றால் திரை. இந்நெறி வகையால் இடத்தூண் சேர்ந்த தொன்னெறி இயற்கை தோரிய மகளிரும். சரி, இடப்பக்கத்துல ஒரு தூண் இருக்கு. வலது பக்கம்னு சொல்லக்கூடாது, வலப்பக்கம்னு சொல்லணும். இடது பக்கம்னு சொல்லக்கூடாது, இடப்பக்கம்னு சொல்லணும். இல்லாட்டி இலக்கண குறைன்னு அர்த்தம். அவ்வாறு தொன்னெறி இயற்கை தோரிய மகளிரும் வாரம் 2 வரிசையிருப்பார். அது யார்? தோரிய மகளிர், ஆடி முதிர்ந்த மகளிர்னு எழுதினார் உரையாசிரியர். ரொம்ப அனுபவப்பட்ட நாட்டிய பெண்கள் இவர்கள் இந்த பக்கத்துல நிற்கிறாங்க. அந்த பெண் ஆடுகின்ற போது இவர்களெல்லாம் அதை பார்த்து திருத்த வேண்டிய இடத்துல அவர்கள் சில முத்திரைகளை காட்டுவார். அதனால அந்த தோரிய மகளிர் இடப்பக்கத்தே நிற்க, மாதவி வலத்தூண்லே நிற்க, தோரிய மகளிர் இடத்தூண் பக்கமாக நிற்க, சீரியல் தாள இயல்பு பொருந்த வாரம் 2 1 மாத்திரை 2 மாத்திரையாக கணக்கிட்டு அப்படி இப்ப ஆடுகிறார். பாட்டின் இறுதியில் நின்றிசைக்கும் குயிலுவ கருவிகள் எல்லாம் உடனே மத்தளம் போன்ற கருவிகள் எல்லாம் கூட இசைக்கின்றன பாட்டோடு, வாய்ப்பாட்டோடு. அப்ப எப்படி இருக்கு? குழல் வழி நின்றது யாழ். பேஸ் முதல்ல குழல் தான், புல்லாங்குழல் தான். ஆதார சுருதிம்பா, அடித்தள ஒலின்னு பொருள். முதல்ல புல்லாங்குழல் தான். அந்த புல்லாங்குழல் சீட்கை ஒலி மாதிரி. அது அடித்தள ஒலியாக வந்து குழல் வழி நின்றது யாழ். அதன் வழியில யாழ். இப்ப ஆணிரைகளை மேய்க்கிறவன் புல்லாங்குழல் இசைக்கிறான். எதுக்கு இசைக்கிறான்னா, மாலையில மாடுகள்லாம் மேய்ந்தன, இனி அந்தி மெல்ல மெல்ல அரும்புகிறது. அப்போது ஆயன் என்ன செய்கிறான்? போதும் மேய்ஞ்சது எல்லாம் திரும்புங்க அப்படின்னு அவன் சொல்லுகிற அந்த மொழி புரியணும்ல. அது புல்லாங்குழலால அப்படி ஒரு இசை காட்டுறான். வா வா அப்படிங்கிறது மாதிரி இந்த புல்லாங்குழல் இசைச்ச உடனே எல்லாம் அதுக்கு தெரியும், எல்லாம் திரும்பும். அந்த ஆணையர்களோடு அவன் பேசுவதற்கு கொண்ட கருவி இந்த புல்லாங்குழல். அதுதான் முதல் இசை கருவி. அதனால்தான் குழல் என்பது அடித்தளமான ஒரு ஒலியை கொண்ட ஒரு இசைக்கருவி. குழல் வழி நின்றது யாழே,
யாழ்வழி தன்னுமை நின்றது. 7 நரம்புகளை உடைய யாழின் வழியாக மத்தளம். அது 2 பக்க ஓசை உடையது. ஒன்று கிண் என்று ஒலிக்கும், இன்னொன்று தட்டமாக ஒலிக்கும். அவ்வாறு தன்னுமை நின்றது தகவே. தன்னுமை பின்வழி நின்றது முழவு. முருகன் மாக்கிணை. 2 பக்கம் கண்ணுடையது, ஒரு பக்கம் கண்ணுடையது. முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. ஆமந்திரிகை என்னும் இசைக்கருவி, அதுவும் இசைத்தது. முழவு, குடமுடா, இதெல்லாம் நந்தியம்பெருமான் வாசிப்பதற்கு பெயர் குடமுடா, முழவு. ஆமந்திரிகையோடு அந்தரமின்றி அளவில்லாம கொட்டு 2 உடையதோர் மண்டிலம். ஆமந்திரிகை என்னும் இடக்கை என்று சொல்லப்படுகின்ற அந்த கருவியோடு ஒன்றும் விடாமல், அந்தரமின்றினர் ஒன்று கூட ஒழிவுபடாமல் எல்லா கருவிகளும் கூடி இசைத்து கொட்டு 2 உடையதோர் மண்டிலமாக, ஒரு தாளத்திற்கு 2 தட்டு, அதான் கொட்டு. 2 தட்டு தட்டாதான் அது தாளம். அதனாலதான் இப்ப கூட பழக்கத்துல பேசும் போது, என்னையா தாளம் போடுற அப்படின்னு சொல்லும் போது, என்ன சிங்சான்னு தாளம் போடுறோம்மா. அதான் 2. அது கையால அப்படி 2 தட்டு தட்டினாதான் ஒரு தாளம். அது அது மாத்திரையை அளக்கின்ற, மாத்திரை அளவாக அளந்து அவ்வாறு பேசுவது. திருத்திடுவோம். அந்தர கொட்டுடன் அடங்கிய பின்னர் மீத்திரம் படாமை வக்கானும் வகுத்து, அதாவது ரொம்ப மேல போய்விடாமல் அளவாக இசைத்து. வக்கானம்னு என்ன? வக்கானம் என்றால் அவர்களே கூட உரையாசிரியர் கூட எழுதல. வக்கானம் என்றால் ஆலாபனம், அதுவும் வட சொல்தான். தமிழ்ல என்ன சொல்லு? முன்பே நான் சொல்லி இருக்கிறேன், ஆலத்தி. அதுக்கு பேர் தான் ஆலத்தி, ஆலாபனம். கரி கரி கமபத நிதனி சா அப்படின்னு பாட்டு சாகித்யம் அல்லது பாட்டு ஒரு பக்கத்துல இருக்க சொரத்தை நீட்டிக்கிட்டே போவான். சில பாடல்கள்ல பாத்தீங்கன்னா 1/4 மணி நேரம் சொரமே போகும். அதுதான் ஆலத்தின்னு பேர். அதுக்கு மீத்திரம் படாமை வக்கானும் வகுத்து. ரொம்ப அதுக்குன்னு அளவுக்கு மீறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மீத்திரம் படாமைன்னு ஒரு அளவுதான் அதையும் பாடும். பார்ப்பட நின்ற பாலை பண்ணேல் அது இவ்வாறாக முல்லை பண்ணை இசைக்க, வருவாங்கன்னு சொல்லிடுங்க. 10 மணி நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன்னு சொல்லுங்க. 10 மணி நிகழ்ச்சிக்கு வந்துடுறேன்னு சொல்லுங்க. மீத்திரம் படாமை வக்கானும் வகுத்து ஆலாபனம் பாடி பார்ப்பட நின்ற பாலை பண்ணை முல்லை பண்ணை. இது எங்க பார்க்கலாம்னா, நான் ரொம்ப இந்த சிலப்பதிகாரத்துல ரொம்ப ஈடுபட்டதற்கு காரணம், பின்னால ஒரு பகுதி, எல்லாம் ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப உயர்ந்த பகுதி, புலமை நிறைந்த பகுதி. நம்முடைய அறிவு உண்டெல்லாம் அதெல்லாம் அளக்க முடியாது. கன்று குணிலா கனியுகுத்த மாயவன் இன்று நம்மானுள் வருமேல் அவன் தோழி, அவன் வாயில் கொன்றையன் தீங்குழல் கேளாமோ தோழி. அப்படியே உருக்குது இந்த 3 அடி. இந்த சிந்தடியால் அமைந்த இந்த பாட்டினுடைய ஒரு பொருளை சொல்றேன், இப்ப கேளுங்க. கன்று குணிலா கனியுதிர்த்த மாயவன். அரக்கன் ஒருவன் கண்ணனை கொல்வதற்கு வருகிறானா. அப்ப அங்க இருந்த கன்றுக்குட்டியை புட்டிச்சு, கன்றுக்குட்டி ஒரு அசுரன், கன்றுக்குட்டி வடிவமா ஒருத்தன் வந்திருக்கிறான் கண்ணனை கொல்வதற்கு. அங்கே மர வடிவமாக ஒரு அசுரன் வந்து நிற்கிறான். உடனே கண்ணன் என்ன செய்தான்? அந்த குழந்தை கண்ணன் இந்த கன்று வடிவமாக வந்த அசுரனை காலை பிடிச்சு இழுத்து அந்த மரம் வடிவமாக இருக்கிற அசுரனை அடிச்சான். கன்று குணிலா கடி உதிர்த்த மாயவன் இன்று நம் ஆணுள் வருமேல், இன்று நம்முடைய பசு கூட்டத்துக்கு இடையே வருவானேயானால் அவனுடைய வாயில் அம்பலம் தீங்குழல் கேளாமோ தோழி.
அந்த கண்ணனுடைய கையில இருக்கக்கூடிய ஆம்பலம் தீங்குழல், ஆம்பற் பண்ணி இசைக்கக்கூடிய குழல் என்றும் பொருள், ஆம்பல் போலும் அனசு வாய்ந்த அடி என்றும் பொருள். இந்த புல்லாங்குழலுக்கு கீழே அனசு பொருத்தி இருக்கிறான். நாதசுரத்துக்கு கீழே ஒரு கோப்ப மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுக்கு பேரு அனசுன்னு பேரு. அது ஒரு நல்ல கலைச்சொல். தன்னகரம் போடணும் அனசு. அது போல புல்லாங்குழலுக்கும் அனசு உண்டு ஒரு காலத்துல, இப்ப இல்ல. அது ஆம்பல் மலர் போல செருகப்பட்டிருந்தா அது ஆம்பலம் தீங்குடம். முல்லை மலர் போல செருகப்பட்டிருந்தால் அது முல்லையம் தீங்குடம். அதெல்லாம் பின்னாடி நாம் விரிவா பார்க்க போறோம் அந்த பகுதியில. அவ்வாறு முல்லை பண்ணை இசைத்து நான்கின் உரிய நன்கணம் அறிந்து மங்கள சொல்லினை உடைத்தாக. 4 உறுப்பும், 4 உறுப்புங்கிறது உக்கரம், துருவை, ஆபோகம், விரகல். அதாவது 4 வகையான ஒலி அமைப்போடு கூடிய மங்கள சொல்லை உடையதாக நன்கணம் அறிந்து. உக்கரம்னா அதான் எடுத்த உடனே உயர்ந்த குரல்ல, மேல் குரல்ல 3 அளந்து 1 கொட்டி ஒரு தாளத்தை அளந்து அதற்கு பிறகு இறுதி முடித்து 5 மண்டலத்தார் கூடை போக்கி. 5ன்னு அழகியன்னு பொருள். இந்த சொல்லு இருக்கு பாருங்க, 5ங்கிறது. இது புறநாற்றுப்படையில வருகிற போது 5 மயிரொழுகிய தோற்றம் போல கொல்லம் பொத்திய பொதியுடை அப்படின்னு வரும். அதாவது இந்த யாழுக்கு ஒரு உரை போட்டான் அந்த காலத்துல. இப்ப எல்லாம் வெல்வெட்ல எல்லாம் தைச்சு போட்டிருக்காங்கல்ல, அது போல அந்த காலத்துல பட்டு துணியினால யாழுக்கு ஒரு உரை தைத்து போட்டான். தச்சு போடுகிற போது இந்த 2 பகுதியையும் ஊசியால தச்சிருக்கிறான். மெல்லிய நூலால், கண்ணுக்கு புலப்படாதவாறு அமைந்த மெல்லிய நூலால் 2 பகுதியும் கூட்டி ஊசியால தச்சிருக்கிறான். அது எப்படி இருக்கிறது என்றால், மகப்பேறு வாய்த்த ஒரு பெண், 3 மாத கரு, 3 மாத கருவை உடைய ஒரு பெண், அவளுடைய நிறம் செக்க சிவந்த நிறம். செக்க சிவந்த நிறமுடைய அந்த பெண்ணுக்கு, 3 மாத கருவுற்ற அந்த பெண்ணுக்கு வயிற்றில் நடுவுல 2 பக்கம் இருக்கக்கூடிய மெல்லிய மயிர் போல இந்த தையல் இருக்கிறதுன்னா என்ன நுட்பம்! இது மாதிரி ஒரு ஓமை எங்கேயாவது கேட்டதுண்டா? செய்யோள் அவ்வையிற்று 5 மயிரோடைய தோற்றம் போல. செய்யோள் அவ சிவந்த நரமுடையவளா இருந்தா தானே அது தெரியும், அந்த மெல்லிய மயிர் ஒடுங்கு. அது போல இந்த நூலை மெல்லியதாக இட்டு இந்த பட்டு துணியை தச்சிருக்காங்க. 5 என்றால் அழகிய, 5 மயிரொழுகிய தோற்றம் போல. மண்டிலம் ஒரு வட்டம், அதாவது எந்த இடத்துல தொடங்குதோ அந்த இடத்துல வந்து சேர்றதான் மண்டலம். ஒரு மண்டலம்னா 48 நாள்னு சொல்லுவாங்க நாள் கணக்குல, அது வேற. என்று இவ்வாறு தேசி கூத்தை ஆடி முடித்து, கூத்துல 2 வகை, தேசி கூத்து என்று ஒன்று, மார்க்க கூத்துன்னு எழுதுறாங்க. ஒன்றும் இல்லை, அகக்கூத்து புறக்கூத்து. இவ்வாறாக அகக்கூத்தை ஆடி முடித்து அடுத்தபடி புறக்கூத்துக்கு போகிறாள் மாதவி. புறக்கூத்து ஆடத் தொடங்குகின்ற அந்த நிலையை 154வது அடியிலிருந்து தொடங்கி சொல்ல போகிறார். அடுத்த வகுப்புல அதை பார்த்து அரங்கேற்ற கதையை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். ஐயம் இருந்தா எழுதி கேளுங்கள், கேட்கலாம். அதை பத்தி எல்லாம் ஒன்றும் இல்லை. அதே போல நீங்க எழுதி அனுப்பினாலும் அல்லது திரு சித்தார்த்தன் வழியாக அனுப்பினாலும் அவற்றுக்கெல்லாம் நான் விடை இயன்ற வரையில சொல்லுகிறேன். இது தொடர்ந்து விடாம கொஞ்சம் நீங்க ஒரு பற்றுள்ளத்தோடு கேட்கக்கூடிய அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு உரிய களம் இல்லையே என்று சொல்லி ஏங்கிய புலவர்கள் பலர். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு கூட அந்த நிலை இருந்தது. ஐயோ, நான் படிச்சதெல்லாம் சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லையே, நான் எங்க போய் சொல்லுவேன்னு அவர் கவலைப்பட்டார். நான் மகாவித்வான் இல்லை, நான் ஒரு ஆசிரியர், எனக்கும் கூட அந்த நிலைதான்.
என்னால பாடம் சொல்லாம இருக்க முடியல. யாராவது ஏதாவது வேற வேலையா வந்தா கூட உட்கார வச்சு பாடம் சொல்லிட்டு இருக்கேன். அது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. அதாவது நான் கற்ற பாடத்தை மறக்காமல் இருப்பதற்காவது அது உதவும் இல்லையா? அதனால அதனால நீங்க இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபட்டு நீங்க கேட்பது குறித்து எனக்கு மகிழ்ச்சி. கேட்பதோடு இல்லாம எல்லாருக்கும் அதை சொல்லணும். அதாவது ஒரு காலத்துல நம்முடைய தமிழ்நாட்டு சன்னிதானங்கள்லாம் ரொம்ப அளவுக்கு மீறிய கல்வி உடையவர்களாக, அவங்களுடைய கல்வி தரத்திற்கு ஈடே இல்லை. அப்படிப்பட்ட கல்வியாளர்கள் தான் வந்து அந்த இருக்கையில உட்கார்ந்தாங்க. துறவு பூண்டவர்கள் உட்கார்ந்தார்கள் என்று சொன்னால் அந்த செந்நெறி ஒழுகிய பெருமக்களுக்கெல்லாம் அளவிறந்த கல்வி இருந்தது. அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கும் ஐயம் வந்துடும். யாருகிட்ட போய் கேட்கறது? இவங்க சன்னிதானம் போய் உள்ளூர்ல இருக்கிற ஒரு ஆசிரியர் அழைச்ச, ஐயா இதெல்லாம் எனக்கு சந்தேகமா இருக்குன்னா விடதானா சன்னிதானம் பாங்க. அதனால இந்த ஐயம் கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குதான். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு சன்னிதானம் என்ன செய்வார்னால், சுப்பிரமணிய தேசிகர் திருவாவடுதுறை ஆதீனத்துல பட்டத்து சன்னிதானமாக இருந்தார். அவர் என்ன செய்வாரா, அந்த குட்டி தப்பனான்கள்லாம் இருந்தவங்களுக்கு பாடம் சொல்லுவார். ஜூனியர் சன்னிதானங்கள் அவங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லுகிற போது அவங்களுக்கெல்லாம் நிறைய சந்தேகங்கள் வரும், ஐயங்கள் வரும். இவருக்கு தெரியாது. தெரிந்ததுக்கெல்லாம் சொல்லிடுவார். தெரியாததெல்லாம் பத்திரமாக இந்த கேள்வியை வைத்திருங்கள், இந்த வினாக்களை எல்லாம் பத்திரமாக வைத்திருங்கள். ஒரு ஆள் வரப்போறாருங்க, அவரை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்கும் ஐயங்கள்லாம் நிறைய இருக்கு. இவர் தன்னுடைய ஐயங்களை எல்லாம் உடனே வினாக்களாக அந்த குட்டி தப்பராங்களை கேட்பாங்க. அவங்க சொல்ல முடியாது. சரி இதெல்லாம் வச்சுங்க பத்திரமா. மகாவித்வான் வருவார், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வர்றார். உள்ளார வந்து சன்னிதானத்துக்குள்ளார புகுந்த உடனே அவர் முறையாக வணங்கி சுப்பிரமணிய தேசிகரை வணங்கி உட்கார்ந்த பிறகு குட்டி தம்பரான்களை கூப்பிட்டு, அப்பா எல்லாம் உங்களுக்கெல்லாம் ஐயங்கள் இருப்பதாக சொன்னீர்களே, கேளுங்க. இவர் தன்னுடைய ஐயத்தை இப்படித்தான் போக்கிக்கணும். அதான் முறை, ப்ராப்பர் சேனல். அதனால குட்டி தம்பரான்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன வருத்தமாக இருக்கிறது என்றால், ஒரு பேரவையில பல ஆயிரம் மக்கள் கூடிய அவையெல்லாம் கூட பேசியிருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர்களெல்லாம் கூட நல்ல ஈடுபட்டு கேட்ட காலம்லாம் இருந்தது. பல ஆயிரம் மக்கள். கோயம்புத்தூர்ல ஆழியாறுல போனா கோடை காலத்துல பெரிய விழா நடக்கும், ஆயிரக்கணக்கில் மக்கள் அங்கெல்லாம் நல்லா ஈடுபட்டு கேட்டார். இப்ப வகுப்பறையில கூட அத்தகைய ஒரு கேள்வி நாட்டம் இல்லாமல் இருக்கிறது. அது இப்போது அதனாலதான் படிப்பு வேற கல்வி வேற. படிப்பு பட்டம் தரும், கல்வி அறிவு தரும். கல்வி பெரியது. கல்வி போய் பள்ளிக்கூடத்துல படித்தாதான், கல்லூரியில படித்தாதான் இல்லை. வல்லார்வாய் கேட்டு உணர்கம்பான். எவனுக்கு சொல்ல முடியுதோ அவனிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அப்படி நீங்கள் எல்லாம் கேட்டு, எதற்காக விடவும் சொல்றேன்னா, நீங்கள் எல்லாம் கேட்டு இதையெல்லாம் பாதுகாப்பாக நாம் வைத்துக் கொள்வோம் என்று கருதாமல் மற்றவர்களுக்கு இது சொல்லுவோம். சிலப்பதிகாரம் பாடல் சொல்லுவோம். எல்லாராலும் முடியும். ஐயங்கள் ஏற்பட்ட இடங்கள்ல கேட்டுக்கொள்ளவும். அவ்வாறு அந்த வழிமுறையை நீங்கள் பேணுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.